ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th செமஸ்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸோட செகண்ட் யூனிட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் அது எல்லாமே பார்த்துட்டோம். கிளியரா கர்வ்டு பீம்ஸ், எசென்ட்ரிக் லோடிங். இங்க நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ரிடாமினா இந்த யூனிட்லேயே ரெண்டு தான். ஒன்னு வந்து ஷாஃப்ட் டிசைன், இன்னொன்னு கப்ளிங். இப்போ ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ பவர் டிரான்ஸ்ஃபரிங் மெம்பர். அப்போ ரொம்ப சிம்பிளா கப்ளிங்னா என்ன, இபி லேப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ ஆல் ரிமெம்பர் ரைட், ரெண்டு பைப்பை கனெக்ட் பண்றதுக்கு கப்ளிங் யூஸ் பண்ணுவீங்க. இட் இஸ் கோனா கப்பிள் போத். அதே தான் இங்க. ஸோ ஒரு ஷாஃப்ட் வந்து பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஷாஃப்டை நம்ம வச்சுக்க முடியாது. ரைட், லெங்த் அதிகமா இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கப்பிள் டூ ஷாஃப்ட்ஸ். ஸோ இந்த கப்பிள் பண்றதுக்கு, அதாவது கனெக்ட் பண்றதுக்கு, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு கைமாத்தி விடுறது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஸோ அந்த கைமாத்தி விடுறவர் தான் வந்து கப்ளிங். அதுக்கு அவர் கமிஷன் வாங்குவாரா வாங்க மாட்டாராங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது ஷாஃப்ட்ஸ் தான். ஸோ ஷாஃப்ட் அப்படின்னா என்ன? ரைட், ஷாஃப்ட் இஸ் அ ரொட்டேட்டிங் மிஷின் எலிமெண்ட். ரைட், இட் இஸ் நாட் அ லீனியர் பவர், இட் இஸ் அ ரோட்டரி பவர். ரைட், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது ரொட்டேட்டரி பவர். ஸோ ஷாஃப்ட் இஸ் அ ரொட்டேட்டிங் மிஷின் எலிமெண்ட் which is used to transmit power from one place to the other. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஷாஃப்ட் வந்து இந்த பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எடுபடி அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புள்ளிஸ், கியர்ஸ் இது எல்லாமே வந்து அதுல மவுண்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக் கியர் இல்ல கியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ரைட், ஈவன் கார் கியர், ரெண்டு ஷாஃப்ட் இருக்கும், டிரைவர் ஷாஃப்ட் அண்ட் ட்ரிவன் ஷாஃப்ட். இந்த ரெண்டு ஷாஃப்ட்டுக்கு இடையில கியர்ஸ் இருக்கும். கரெக்டா? நம்ம கியர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியர் ரேஷியோ மாறும். ஸோ டிஃப்ரெண்ட் கியர்ஸ் கனெக்ட் ஆகி ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியருக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆக போகுது. அப்ப இந்த கியர் டிரான்ஸ்பர்ல வந்து நடக்கும்போது இந்த கியர் இஸ் ஆல்சோ அட்டாச் டு தி ஷாஃப்ட். அப்ப இந்த கியரோட செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகும், இந்த கியர்ல இருக்கிற டார்க் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு மெம்பர் வந்து ஷாஃப்ட் மெம்பர் அலாங் வித் தி ரோட்டரி பவர் அது கொஞ்சம் லோடையும் தாங்கிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம வந்து இது பண்ண போறோம். ஸோ தீஸ் மெம்பர்ஸ் அலாங் வித் தி ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் அப்பான் தம் காஸ் ஷாஃப்ட் டு பெண்டிங். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு ஷாஃப்ட் வெறும் ஷியர் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது இல்லை, பெண்டிங்கும் இருக்கும். இப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பத்தி பேசும்போது ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கு, அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். பட் இங்க நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட். ரைட், சிம்பிளா ஒரு ஷாஃப்ட் வந்து டென்சைல் லோடுக்கும் பெண்டிங்க்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எப்படி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன முட்டாயை வச்சு எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கிளியரா? ஸோ அப்போ நான் வந்து ஒரு டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த ஷாஃப்ட் எப்படி உடையுது, கிளியரா? இதே ஷியர் லோடு ஆக்ட் ஆகும்போது அதோட ஃபெயிலியர் எப்படி இருக்கு, அந்த ஃபெயிலியர் நடக்கும்போது அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களால பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ஷேரிங் லோட். ஸோ ஷேரிங் லோட நீங்க பாக்குறீங்க. ரொம்ப சிம்பிளா ஷேரிங் லோடுக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை துவச்சிட்டு ரெண்டு பேர் வச்சு முறுக்கிட்டு இருப்பீங்க, துணி புளியறது, ஜீன்ஸ் பேண்ட் இல்லை எதனாலும் புளியறது. தட் இஸ் வாட் இஸ் கோனா பி அ ஷியர். கிளியர்? தென் பெண்டிங் லோட்லயே எப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டீங்க. கிளியரா? இப்போ இதை வச்சுட்டு வில் கோ ஹெட். ஸோ பேசிக்கா மெட்டீரியல் இது வந்து என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கும்போது மெயினா வந்து ரிஜிடிட்டி நல்லா இருக்கணும். கிளியரா? ஏன்னா இட் இஸ் கோனா ஹேவ் ட்விஸ்டிங். ஸோ இட் ஷுட் ஹேவ் ஹை ஸ்ட்ரென்த், மிஷினபிலிட்டி, நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற டாபிக் தான். கரெக்டா? நாச் சென்சிட்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷனுக்காக. தென் குட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹை வியர் ரெசிஸ்டன்ஸ். அகைன் வியருங்கிறது தேய்கிறது. கரெக்டா? ஸோ இட் இஸ் ஷுட் ஹேவ் ஹை வியர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு மெயின் டைப் ஆஃப் ஷாஃப்ட்ஸ், ஒன்னு வந்து டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட், இன்னொன்னு மிஷின் ஷாஃப்ட்ஸ். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்ங்கிறது அகைன் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோனா கான்சென்ட்ரேட். நம்ம பார்க்க போறது பவர் டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்ஸ் தான். So the shafts transmit power between the source and the machine absorbing the power. So the counter shaft, line shaft, overhead shaft, all factory shafts are transmission shafts. So எப்பெல்லாம் அது பவர் டிரான்ஸ்மிட் ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு கை மாத்துதோ அதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்ஸ் வரும். மிஷின் ஷாஃப்ட்ஸ். So the shafts form an integral part of the machine itself. For example, the crankshaft is an example of machine shaft. So for example, vehicle la edutho crankshaft அப்படின்னா even though it is going to transmit the power as the part of a machine, right? Engine இருக்கும்போது it is a part of the machine. So that is what is going to be a machine shaft. So இந்த introduction வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபார்முலா கான்செப்ட்ஸ் தான். ரைட், ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரிடாமினண்டா ஒரு ஷாஃப்ட்னு எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்க போறது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். கிளியரா? ரொட்டேஷனால வரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ். இது போக அந்த ஷாஃப்ட்ல இருக்கிற கியர்ஸ், இதான் ஷாஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுல கியர் இருக்கலாம், பெல்ட் டிரைவ்னா புள்ளி இருக்கலாம், மேபி ஏதாவது ஒரு மெம்பர். ரைட், லெட் அஸ் அஸ்யூம் தேர் ஆர் டூ புள்ளிஸ் ஹியர். ஸோ இந்த புள்ளியோட செல்ஃப் வெயிட் கீழே ஆக்ட் ஆகும், இந்த புள்ளியோட செல்ஃப் வெயிட் கீழே ஆக்ட் ஆகும். இங்க பியரிங் இருக்கும், இங்க பியரிங் இருக்கும் டு சப்போர்ட் தி ஷாஃப்ட்.
அப்ப இங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, எஸ்ஓஎம், ரைட்? ஸோ எஸ்ஓஎம் சொன்ன உடனே ஒரு பீதி தெரியுது. பட் அகைன் இட் இஸ் ஈஸி. புரியுற வரைக்கும் தான் எதுவுமே கஷ்டம். புரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட எஸ்ஓஎம் நல்லாவே பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான், ரைட்? ஆனா அந்த அளவுக்கு டீப்பா நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் டிரா பண்ண போறது இல்லை. பட் அதோட கான்செப்ட் எம்ப்ளாய் பண்ணுவோம், ரைட்? டீப்பா ப்ராப்ளம்ஸ் போகும்போது கட்டாயம் பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் கான்செப்ட், பெண்டிங் மூமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஷியர் ஃபோர்ஸ் கூட போக போறது இல்லை, பெண்டிங் மூமெண்ட் கட்டாயம் தெரிஞ்சாகணும். ஸோ எஸ்ஓஎம்ல வீக்கா இருந்தவங்க, வீக்கா இருக்கு யாரும் இல்லைன்னு நம்புறேன். பட் பெண்டிங் மூமெண்ட் கான்செப்ட் மட்டும் நான் அந்த ப்ராப்ளம்ஸ் போடுற டைம்ல மேபி எஸ்ஓஎம் பிளேலிஸ்ட்குள்ள வீடியோஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தேவை கிடையாது, எக்ஸாக்டா டயக்ராம் தேவையில்லை. நமக்கு தேவை ஹவு டு ஃபைண்ட் பெண்டிங் மூமெண்ட், சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது மட்டும் நமக்கு தேவை. கிளியரா? அந்த வீடியோவை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, ரைட்? அப்ப எனக்கு இந்த செல்ஃப் வெயிட்னால தட் இஸ் a bending that is active. along with the shear stress என்னோட ஷாஃப்ட் என்ன பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்ப இட் இஸ் a combination of both stresses, ரைட்? இதுதான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இதுவுமே எஸ்ஓஎம்ல படிச்சது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதுல ஒரு டாபிக் இருக்கு, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். So whenever a member is experiencing both shear stress and bending stress, so bendingங்கிறது சிக்மா பி, ஷியர்ங்கிறது டவ். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இக்குவேஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். பட் நமக்கு 3 டைப்பு. ஃபர்ஸ்ட், சப்போஸ் இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன நடக்கும், சரியா? ஸோ பெண்டிங் மொமெண்ட் இக்குவேஷன், ரைட்? எஸ்ஓஎம்ல படிச்சதுதான் பெண்டிங் மொமெண்ட் இக்குவேஷன். M by I, may I know you Elizabeth Rani, M by I is equal to sigma by Y equal to E by R. இந்த equation நம்ம படிச்சிருக்கோம். So bending moment, shear bending stress, distance from neutral axis, moment of inertia, Young's modulus, radius of the body. கிளியரா? ஸோ இந்த இக்குவேஷன் வந்து எனக்கு பெண்டிங் மூமெண்ட் இக்குவேஷன். இதே தான் நான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இக்குவேஷனுக்கு பட்டிட்டிங்கரிங் பார்க்க போறேன். நான் அந்த இக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இதுல இருந்து என்ன பட்டிட்டிங்கரிங் பார்க்கணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அது என்ன அப்படின்னா, பெண்டிங் மூமெண்ட்டுக்கு பதிலாக டார்க் வந்துடும், மொமெண்ட் ஆஃப் இனேஷியாக்கு பதிலாக போலார் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனேஷியாங்கிறது 2, ரைட்? IXX இருக்கு, IYY இருக்கு. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல எசென்ட்ரிக் லோடிங் கான்செப்ட்ல டீப்பாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுறது, அப்போ ரொட்டேஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ங்கிறத ரொம்ப டீப்பாவே பேசியிருக்கோம், ரைட்? பார்ட் நோட்டையோ கால்குலேட்டரையோ காமிச்சேன்னு நினைக்கிறேன். அதனால அது வந்து எக்ஸ்க்கு தனி, ஒய்க்கு தனி. ஜே அப்படிங்கிறது என்னன்னா IXX பிளஸ் IYY. இட் இஸ் தி அடிஷன் ஆஃப் போத் இனேஷியா. IXX பிளஸ் IYY தான் போலார் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செகண்ட் செமஸ்டர் இல்லையா, தேர்ட் செமஸ்டர் உங்க ரெகுலேஷன் தேர்ட் செமஸ்டர்ல படிச்சிருக்கீங்க. கிளியரா? J ஈக்குவல் டு IXX பிளஸ் IYY. அப்ப T by J ஈக்குவல் டு சிக்மா இருக்கிற இடத்துல எனக்கு டவ் வந்துடும், ஷியர் ஸ்ட்ரெஸ், divided by R is equal to ங்கிறது யங்ஸ் மாடுலஸ், இங்க வந்து G theta பல்க் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின், தீட்டாங்கிறது ஸ்ட்ரெயின், ரைட்? டிவைடட் பை அந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், எவ்வளவு ட்விஸ்ட் ஆயிருக்கு, டிவைடட் பை L, லெங்த் ஆஃப் த பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எனக்கு லெங்த் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னா, நான் இதை ட்விஸ்ட் பண்ணும்போது, right, there will be a slight disorientation, right? அதுதான் angle theta. Clear? So இதுதான் T by J equal to tau by T by J equal to tau by R equal to G theta by L. So இதுல வந்து நம்ம ஷாஃப்ட் டிசைன் பண்ணும்போது there are 2 types. ஒன்னு வந்து based on rigidity, இன்னொன்னு வந்து based on strength. இப்போ என்னோட based on rigidity அப்படிங்கும்போது இந்த G theta by L யூஸ் பண்ணுவோம், ரைட்? T by J equal to, இல்லைன்னா tau by R இது யூஸ் பண்ணுவோம், T by J. இங்க நான் வந்து ஸ்ட்ரென்த் மட்டும் தான், நமக்கு ப்ரிடாமினண்டா அதான் தேவை. ஸோ அப்போ என்னோட T by J equal to tau by R, இதான் என்னோட டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி, சப்ஜெக்டட் டு ட்விஸ்டிங் அலோன். வெறும் ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு ஜேங்கிறது என்ன, போலார் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா, IXX பிளஸ் IYY. அப்போ IXX, I என்ன, பை பை 64 D power 4. இதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனேஷியா ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு இதை 2 வாட்டி ஆட் பண்ணா, IXX ஒருக்கா, IYY which is again பை பை 64 D power 4. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது பை பை 32 D power 4.
ஆறுங்கிறது அகெயின் d/2. ஸோ ஆருக்கு பதிலாக நான் d/2 சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ எனக்கு t/j ஈக்குவல் டு τ/r. அப்போ t-க்கு பதிலாக டார்க்கே இருக்கட்டும், j-க்கு பதிலாக π/32 d⁴ ஈக்குவல் டு τ/t/2. அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு τ இன்டு 2/d இன்டு π/32 d⁴. ஸோ ஒரு d கட் ஆகும், இது கியூபா மாறும், இது கட் பண்ணி 16. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு π τ/16 இன்டு d கியூப். இதுதான் டார்க்கோட இது. ரைட். ஸோ சப்போஸ் இந்த ப்ராப்ளம்ல பாருங்க 3 வேரியபிள், சிஎஸ்எஸ் இஸ் அன் வேரியபிள், டார்க் இஸ் அன் வேரியபிள், டயமீட்டர் இஸ் அன் வேரியபிள். ஏதாவது 2 வேரியபிளை கொடுத்து ஒரு வேரியபிளை கண்டுபிடிக்க சொல்லலாம். கரெக்டா டார்க்கையும் டவ்வையும் கொடுத்து டி கேட்கலாம், டியையும் டவ்வையும் கொடுத்து டார்க் கேட்கலாம். இப்படி நிறைய இருக்கு. பட் ப்ரிடாமினண்டா நமக்கு கேட்க போறது என்னன்னா டயாமீட்டரை டிசைன் பண்றது தான். ரைட். டிசைன் ஆஃப் ஷாப்ட்ல நம்ம ப்ரிடாமினண்டா கண்டுபிடிக்க போறது டயாமீட்டர். இப்போ என்னோட டி கியூப் இஸ் ஈக்குவல் டு 16t/π டவ். என்னோட d ஈக்குவல் டு 16t/π டவ் த ஹோல் பார் 1/3. ஏன்னா இதான் என்னோட ப்ரிடாமினண்டான யூசபிள் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை டைரக்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ d ஈக்குவல் டு 16t/π டவ் த ஹோல் பார் 1/3. இது எப்போ அப்படின்னா எனக்கு ஒரு சாலிட் ஷாப்டா இருந்தா. இதே எனக்கு ஒரு ஹாலோ ஷாப்ட், ரைட். ஏன்னா இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க, சாலிட் ஷாப்டா ஹாலோ ஷாப்டா எது பெட்டர் அப்படின்னு கேட்கும்போது you have to answer. For example, hollow shaft தான் பெட்டரா இருக்கும் in terms of material saving, but size பெருசாகும். But anyway, we'll do a problem in that. இப்போதைக்கு எனக்கு இது Ri, இது R0. ஏன்னா அப்ப எனக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போது I ஈக்குவல் டு π/64. π/64 எனக்கு இப்போ d⁴ பதிலா d⁴ மைனஸ் di⁴ மாறிடும். ரைட். இது IXX. அப்போ J என்னவா வரும்? அப்படியே 32 அவ்வளவுதான். π/32 d⁴ மைனஸ் di⁴. இதுல இருந்து நான் ஒரு d⁴ வெளியே எடுக்கிறேன். அப்ப என்ன வரும்னா π/32 d⁴ இன்டு 1 மைனஸ் di/d0 the whole power 4. இந்த k ஈக்குவல் டு di/d0 நான் எடுத்துக்கிறேன். k ஈக்குவல் டு di/d0. அப்ப இது என்னவா மாறும்? π/32 d⁴ இன்டு 1 மைனஸ் k⁴. இதான் என்னோட ஈக்குவேஷன். ஸோ இதான் என்னோட ஜே. என்னோட ஜே மட்டும்தான் மாறப்போகுது, வேற எதுவுமே மாறப்போறது இல்லை. ஸோ இப்போ நான் டார்க் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா t/j. கரெக்டா t/jக்கு தான் என்ன போட்டோம்? டார்க் பை π/32 d⁴ இன்டு 1 மைனஸ் k⁴ இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு τ/r. ஸோ τ/d0/2. அப்ப நான் d⁴ கண்டுபிடிக்கணும். அகைன் ஃபர்ஸ்ட் நான் டார்க்குக்கே எடுத்துட்டு போறேன். ஸோ 2τ/d0 இன்டு π/32 d⁴ இன்டு 1 மைனஸ் k⁴. ஸோ இது 16, இது கியூப். ஸோ ஐ வில் கெட் இட் as my torque is equal to 5τ/16 5τ/16 d0 cube into 1 minus k⁴. இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா வரும். அதாவது 1 minus k⁴ எக்ஸ்ட்ரா டேர்ம் ஒன்று வரும். அப்ப எனக்கு d0 is equal to 16t/πτ into 1 minus divided by, clear இது கீழே வரும். so into 1/1 minus k⁴ the whole to the power 1/3. ஸோ கேங்கிறது என்ன? அகைன் k ஈக்குவல் டு di/d0. ஸோ அது ஒரு ரேஷியோங்கிறனால அதை ஈஸியா கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் di/d0 வேல்யூ கொடுப்பாங்க, ரேஷியோ ஆஃப் அவுட்டர். d0 எவ்வளோன்னு கொடுக்க மாட்டாங்க, di எவ்வளோன்னு கொடுக்க மாட்டாங்க. di/d0க்கான கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு we'll be able to find the diameter. ஸோ இதுதான் ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு ட்விஸ்டிங் அலோன். வெறும் ட்விஸ்டிங் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சுன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு இப்போ we'll go ahead with shaft subjected to bending alone. So only bending. So bending அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் SOM ல படிச்சதுதான். பெண்டிங்னா என்ன? சிக்மா பை y ஈக்குவல் டு m/i. நான் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட். m/i ஈக்குவல் டு சிக்மா பை yன்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ என்னோட ஷியர் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு my/i. போன இதுலேயே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபார்முலா தான் இது. my/i. i/yக்கு பதிலா z யூஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ இது ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட். ஸோ சர்க்குலர் ஷாஃப்ட் அப்படிங்கும்போது ஒய்ங்கிறது ரேடியஸ். ஸோ ஒய்ங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். நான் ஏன் ரேடியஸ் போடுறேன்னா
as I have already stated in one of the video, நம்ம கண்டுபிடிக்கிறது அவுட்டர் மோஸ்ட் பெரிஃபெரியில. சப்போஸ் நான் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்னோட y மாறிடும். நம்மளோட இன்டென்ஷன் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கிறேன்னா என்னோட y மாறும். ஒவ்வொரு பாயிண்ட்ல வேற வேற ஸ்ட்ரெஸ் இருக்கும். மேக்ஸிமம் மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அவுட்டர் பெரிஃபெரியில இருக்கும். இப்போ என்னோட y ஈக்குவல் டு d/2, I ஈக்குவல் டு பை பை 64 d/4. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிக்மா ஈக்குவல் டு m இன்டூ d/2 pi d/4 capital d/4 into 64. So இது 32 மாறும், இது கியூபா மாறும். So sigma is equal to m 32m by pi d cube, or d equal to 32m by pi sigma the whole power 1/3. இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அங்க d equal to 16t by pi tau the whole power 1/3 வந்துச்சு. கரெக்டா subjected to pure twisting. இங்க ஒரு இன்டூ 2 பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வந்துருச்சு, ட்விஸ்டிங் மொமெண்ட்டுக்கு பதிலாக, தட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டார்க். இதுதான் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஷாஃப்டை நான் டிசைன் பண்ணும் அப்படின்னா பியூர் பெண்டிங். அகைன் இங்க ஒரு ஹாலோ ஷாஃப்ட் எடுத்தா என்ன நடக்கும்? என்னோட எம்முக்கு ஐக்கு ஃபார்முலா மாறும். பை பை 64 d0/4 into 1 minus k/4னு வரும். நான் ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு சிக்மா பை y equal to m by I. So sigma is equal to m into d0/2 the whole divided by pi by 64 d0/4 into 1 minus k/4. என்னவா மாறும்? இது as usual d cube. இது கட் ஆயிட்டு 32. So என்னோட sigma equal to 32m by pi d0 cube into 1 minus k/4. Or my d0 cube is equal to 32m by pi sigma 1 minus k/4. d க்கு d இருக்கிற இடத்துல இருந்தா 1 minus k/4 நியூமரேட்டர்ல இருக்கும். d க்கு ஆப்போசிட் சைடுல இருந்தா d எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? ஏன்னா d டினாமினேட்டர்ல போட்டுட்டோம்னா இது நியூமரேட்டருக்கு போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் பியூர் பெண்டிங். நமக்கு தேவை நம்மளோட ப்ரிடாமினன்ட் ப்ராப்ளம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட ப்ரிடாமினன்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து டிசைன் பேஸ்ட் ஆன் போத் பெண்டிங் அண்ட் ஷியர். ஏன்னா வந்து ரெண்டுமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். ஒரு ஸ்டேஷனரி கண்டிஷன்ல ஒரு ஷாஃப்ட் இருக்கும்போது ரொட்டேஷன் இருக்காது, பியூர் பெண்டிங் இருக்கும். பட் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் போது பியூர் ட்விஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டான ஒன்று. ஏன்னா கட்டாயம் ஒரு கியர் இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும். நம்ம அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு பியூர் ட்விஸ்டிங்கா அதை சால்வ் பண்ணலாமே தவிர, ரைட், கட்டாயம் எனக்கு ஒரு பெண்டிங் லோடு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ எனக்கு பெண்டிங் அண்ட் ஷியருக்கு எனக்கு ஃபார்முலா வேணும். கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ரைட், டேட்டா புக்லயுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ டேட்டா புக்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா புக்ல இருக்க பேஜ் நம்பர் வந்து 7. கரெக்டா? ஸோ ஃப்ரம் பேஜ் நம்பர் 7.2 ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா சிக்மா 1,2 கொடுத்துருப்பாங்க. சிக்மா மேக்ஸ், சிக்மா மினிமம், டவ். ரைட், அகைன் மோ சர்க்கிள்லாம் வச்சே வந்து நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எஸ்ஓஎம்ல பண்ணியிருக்கோம். யூ கேன் ஆக்சுவலி கோ த்ரூ தி கான்செப்ட்ஸ் இன் எஸ்ஓஎம் பிளேலிஸ்ட். ஸோ எனக்கு ஃபார்முலா என்ன? 1/2 இன்டூ சிக்மா 1 பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா 2. பட் எனக்கு ஒரு சிக்மா தான், சிக்மா அண்ட் டவ். சி, இது பைஆக்சியல்ங்கும் போது சிக்மா இன் எக்ஸ் ஆக்சஸ், சிக்மா இன் ஒய் ஆக்சிஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், இந்த மூணும் இருந்தா சிக்மா 1 பிளஸ் ஆர் பிளஸ் சிக்மா 2 போட போறோம். எனக்கு இருக்கிறது ஒரு சிக்மா ஒரு டவ். இது பெண்டிங், இது ஷியர். இந்த ரெண்டுங்கும் போது எனக்கு சிக்மா போதும். ஸோ 1/2 இன்டு சிக்மா பிளஸ் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் 4 டவ் ஸ்கொயர். மினிமம்ங்கிறது 1/2 இன்டு சிக்மா மைனஸ் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் 4 டவ் ஸ்கொயர். ஷியருங்கிறது இந்த சிக்மா மட்டும் இருக்காது. ஸோ 1/2 பிளஸ் ஆர் மைனஸ், தட் இஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். நான் வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டுமே சேம் வேல்யூ தான், ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ், தவிர வேல்யூ மாற போறது இல்லை. ஸோ 4 டவ் ஸ்கொயர். ஸோ ½ இன்டூ ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் 4 டவ் ஸ்கொயர். இதுதான் எனக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பெண்டிங் அண்ட் ஷியர்னால இருக்கிற ஃபெயிலியர். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம், மினிமம் அண்ட் ஷியர். அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காம்பினேஷன் பெண்டிங் அண்ட் ஷியர். இந்த ரெண்டுமே இருந்தா ஷாஃப்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால இருக்க போறது என்ன? என்னோட சிக்மா ஈக்குவல் டு 32m by pi d cube.
இப்பதான் டெரைவ் பண்ணோம் கரெக்டா. சேம் வே என்னோட ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 16T/πdq. அப்ப எனக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ரைட். இப்போ நான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பேஜ் நம்பர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.2 இருந்து எடுத்தேன் அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் எழுதிருக்கும். அப்ப என்னோட சிக்மா மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 1/2 into m plus root of sigma plus root of sigma square plus 4 tau square. இதுக்கு பதிலா 1/2 into சிக்மாக்கு பதிலா 32m/πdq plus root of 32m/πdq the whole square plus 4 into 16T/πdq the whole square. So 4 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப இந்த 2 ஸ்கொயருக்கு 2 the whole square. அப்ப இந்த 4 என்னால உள்ள எடுத்துட்டு போக முடியும் into 2 கிளியரா. ஸோ அப்படி இல்லைன்னா இப்படி கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுல இருந்து நான் ஸ்கொயர் ரூட் வெளியே எடுக்கலாம். பட் மீனிங் கொஞ்சம் நல்லா வர்றதுக்காக நான் ஐம் டேக்கிங் இட் இன். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 1/2 into 32/πdq நான் தனியா எழுதுறேன் into m plus root of 32/πdq the whole square into m square plus இந்த 4 உள்ள போகும்போது 2 ஸ்கொயரா போகும். ஸோ 2 into 16 32 T/πdq the whole square. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் போட்டு டி ஸ்கொயர்னு போட்டு இப்ப இந்த ரெண்டுமே காமன். ஸோ அது வெளியே வரும். அது ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஸ்கொயர் இல்லாம வெளியே வரும். அகெயின் 32/πdq 1/2 into 32/πdq into m plus root of m square plus t square. இந்த 1/2 நான் உள்ள கொண்டு போயிடுறேன். ஸோ 32/πdq into 1/2 into m plus root of m square plus t square. இதுதான் என்னோட ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட். வேர் மை ME ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into m plus root of m square plus t square. ஏன் அப்படின்னா இப்ப என்னோட ஜென்ரலான ஈக்குவேஷன் என்ன, சிக்மா வந்து 32m/πdq. இது எப்போ பியூர் பெண்டிங் இருந்தா சரியா. ஸோ எனக்கு இப்போ காம்பினேஷன் ஆயிருக்கு. ஆனா இங்க 32/πdq நான் ஓரளவுக்கு ஈக்குவலண்ட் ஆக்கிட்டேன்னா கம்பைன்ட் இதுக்கு மேக்சிமம் வந்து 32me/πdq. இந்த எம்இக்கான ஃபார்முலா மட்டும் நம்ம தனியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். கிளியரா. இதுதான் மேக்சிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அதாவது சிக்மா ரைட். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் when it is subjected to both bending and shear. Next வந்து we'll derive the formula for twisting, right? Maximum shear. So tau is equal to, again principal stress equation படி tau என்ன 1/2 into root of sigma square plus 4 tau square. கரெக்டா. 1/2 into root of sigma square plus 4 tau square. So நான் இதுல சிக்மாக்கு பதிலா again 1/2 into 32m/πdq the whole square the whole root plus 4 into 16T/πdq the whole square. போன ப்ரொசீஜர் மாதிரியே நான் இதுல 32/πdq வெளியே எடுத்தேன்னா 1/2 into 32/πdq into root of m square plus t square. இது கட் ஆகி 16. So I can write it as 16Te/πdq. எப்படி வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு நார்மலா 16T/πdq இங்க 16Te ஈக்குவலன்ட் டார்க் where T is equal to root of m square plus t square. So we have actually derived derivation. கட்டாய எக்ஸாமுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல வராது. ஸோ இது தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஐ ஹவ் ஆக்சுவலி டெரைவ். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை ஃபார்முலா தான். பட் ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற ஆர்வம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் தட் இன் மை சேனல். ஸோ ஜஸ்ட் ஃபைனல் ஃபார்முலாவாவது பார்த்து வச்சுக்கோங்க. வில் டூ 1 or 2 sums with these concept. ஃபர்ஸ்ட் வந்து பியூர் பெண்டிங் பியூர் ஷியருக்கு பண்ணிட்டு காம்பினேஷனுக்கு வில் கோ ஹெட் ரைட். அடுத்த வீடியோலயே வில் கோ ஹெட் வித் த ப்ராப்ளம். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஷியர் ஃபெயிலியர் எப்படி நடக்குதுங்கிறத முட்டாய் வச்சு பார்த்துட்டோம். கிளியரா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.